தளபதி படம் வந்தாலே அரசாங்கம் பயப்படும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். தளபதி வந்து நிற்கும் போது எல்லாருமே பயப்படுறாங்க. அப்போ தமிழ்நாட்டிலே வந்து கால் பதியும் போது ரொம்ப பயப்படுறாங்க எல்லாருமே. அது பயம் வந்தாலே நாங்கள் வெற்றி. அவர் உள்ள வந்தாதான் தெரியும் அவர் என்ன பண்றாருன்ட்டு. ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். ரொம்ப ஹாப்பியா இருக்குதுண்ணா. இது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம். பொழுது இப்போ அது நடந்திருக்குதுன்றது கனவு நினைவான மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இன்னைக்கு நாள் வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தளபதி அவர்கள் வெற்றி கொடி தமிழக வெற்றி கழகத்தின் பாட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. கொடி உண்மையாலுமே சொல்லணும்னா தமிழக வெற்றி கழக தலைவர் வெற்றி கழக கொடியை இன்று ஏற்றிட்டாரு. 2026 தமிழக அரசியல் வரலாற்றிலே புது ஆட்சியை தளபதி விஜய் தலைமையில் நடக்க தான் போகுது. பலம்னாலே நம்ம யானையை தான் சொல்லுவோம் சாதாரணமாக. ஆனால் ஒரு யானை பலத்தையும் நம்ம சொல்லும்போது இதில் எங்கள் தளபதியார் வந்து 2 யானை பலத்துக்கு சமமாக அவங்கள ஒப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் இதில் பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே அது தெரியும் எப்படி நாங்கள் தயாராகிடுன்றது. நாங்கள் இன்றைக்கே வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. மூலம் முடிக்கிறது இன்றைக்கி அறிமுகப்படுத்தின பாட்டும் சரி கொடியும் சரி தமிழுக்கு எங்கும் வந்து ஒழிக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கொடி பறக்க போகுது. தளபதி சுறாப்படத்துல அன்னைக்கே சொன்னதான் வெற்றி கொடி ஏத்து வீசு நம்ம காத்து 2026 தமிழக வெற்றி கழகம் தான் செத்து கண்டிப்பாக வெற்றி. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது பயம் வந்தாலே நாங்கள் வெற்றி. கண்டிப்பாக தமிழக வெற்றிகளும் வெற்றி பெறும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ நாங்கள் பண்ணிட்டு முழு இதோட தான் பண்ணுறாங்க. வாய்ப்பு கொடுங்க, ஜெயிக்கிறோம், நடத்தி காமிக்கிறோம் தமிழ்நாட்டில். ஓகே, அவர் உள்ள வந்தாதான் தெரியும் அவர் என்ன பண்றாருன்ட்டு. ஸோ அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும். அவர் உள்ள வரட்டும், பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இன்னைக்கு நாள் வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தளபதி அவர்கள் வெற்றி கொடி தமிழக வெற்றி கழகத்தின் பாட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. கொடி அறிமுகப்படுத்தியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி நாள் வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து நாங்கள் பார்க்குறோம். நான் எங்கள் தலையெழுத்து மாறன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக பார்க்குறோம். இது ஒரு ஸ்டார்டிங்காக பார்க்குறோம். இந்த பாட்டும் அவர் சொன்ன ஒரே லைனை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன ஒரே வேர்டு மொத்தத்தையும் குறிச்சிது. எல்லாமே சமன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. நடிப்புலையும் சரி அந்த டைம்லேயும் அவர் எப்படி இருந்தாரோ இந்த அரசியலுக்கு வந்தாலும் அதே மாதிரி தான் இருப்பார் நாங்கள் நம்புகிறோம். எல்லாருக்கும் சம உரிமை அவர் கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அவர் 26 அரசியலுக்கு கண்டிப்பாக வருவார். சிஎம்மாக உட்காருவார், சிஎம்மாக சைன் பண்ணுவார். அதை நாங்கள் பார்ப்போம். இந்த நாட்டில் இருக்கிற சீர்கேடெல்லாம் அது ஒழிச்சு நல்லதை மக்களுக்காக பண்ணுவார். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுண்ணா. இது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம். பொழுது இப்போ அது நடந்திருக்குதுன்றது கனவு நினைவான மாதிரி இருக்கு. 2026 தேர்தல் வந்து தமிழகத்துக்கே ஒரு விடியலை ஏற்படுத்துகிற ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். திமுக அதிமுக 2 கட்சிகள் இதுக்கு மாற்றாக எந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய போர் தான் இது. அந்த போர் அடக்கிறது ஆதி காலத்தில் பயன்படுத்தின யானை மாதிரி ஒரு யானை பலத்தோட ஒரு கொடியில் வந்து தளபதி வந்து இருக்குது. அதுக்காண்டு விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி மாநாடப்ப தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்லைனில் இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி வந்து தேர்தல் ஆணையம் போயிட்டு ஆன்லைனில் போயிட்டு கட்சி அங்கீகாரம் பண்ணணும்னு சொல்லி கேட்டார். ஆனால் தேர்தல் ஆணையமே பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை வந்து முடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, புது பாயிலாவை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த விஜய்க்கு நம்ம தளபதிக்கு மட்டும் புது இது அரசியல் சாசனத்தை உருவாக்குறாங்க. இப்போ நீங்கள் மற்றபடி திமுக ஏடிஎம்கே மற்ற கட்சியெலாம் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட ஓட்டர் ஐடியை வாங்கி போய் தான் வந்து காமிப்பாங்க. எங்களுக்கு வந்து 2 கோடி உறுப்பினர் இருக்காங்க, 1.5 கோடி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏடிஎம்கே டிஎம்கே மற்ற கட்சி எல்லாமே. ஆனால் புது ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு மட்டும் புது ரூல்ஸ் போகிறாங்க. எப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் நாங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி தரோம், அது மூலியமாக வந்து உறுப்பினர் தன்னிச்சு அவங்களே தானே முன் வந்து சேரணும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி தளபதி கட்சியில் மட்டும் தான் இதுமாதிரி தானா முன் வந்து இளைஞர்கள்லாம் தானே ஆன்லைனில் ஓட்டர் ஐடியை அப்லோடு பண்ணி சேர்ந்தாங்க. அதே மாதிரி ஒரே கட்சி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழக வெற்றி கழகம் தான். எல்லாருக்குமே சலிப்பாயிருச்சு. இப்போ 70 வருஷமா இதையே தான் பார்த்துன்னு இருக்கிறோம். மக்களுக்கு இடையே வர்றது இதே தான் பார்த்துன்னு இருக்கிறோம். அவங்க சொல்கிறதே தான் சொல்கிறாங்க. ஒரு ஃபேன் கொடுத்துட்றாங்க, மிக்சி கொடுத்துட்றாங்க, ஃபேனை கொடுக்குறாங்க, டிவியை கொடுத்துட்றாங்க. இதை கொடுத்துட்டா அவங்க ஓட்டை நம்ம வாங்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எதுவும் பார்க்க தேவையில்ல, போக தேவையில்ல, அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம கேட்க தேவையில்லன்ற மாதிரி ஒரு இமேஜில் இருக்காங்க. அந்த இமேஜையே தளபதி
சுத்தமாக உடச்சிட்டாரு. இனிமே அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் போடுற ஓட்டு உங்களுக்கானது. அது நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு புரிய வைக்கிறாரு. அதை புரிஞ்சுட்டு மாற்றம் வரணும்னு எல்லாருமே நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அந்த மாற்றம் ஏற்படும் 26. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே, அதிமுக இந்த 2 கட்சி தான் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டு மாறி மாறி ஓட்டு போட்டு எல்லாம் வெறுத்து போயிட்டாங்க. இதுக்கு இணையான ஒரு பெரிய மாற்று கட்சி வருமானு சொல்லிட்டு எல்லாரும் ஏங்கிட்டு இருந்தாங்க. எங்களை மாதிரி இளைஞர்கள், மகளிர், பொதுமக்கள் எல்லாருமே ஒரு மாற்று கட்சி வந்தால் தான் தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பாதையில் செல்லுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதை தளபதி, நாளைய முதல்வர் தளபதி விஜய் நிறைவேற்றி வச்சிருக்காரு. இப்போ அவர் இதுக்கு வரணும்னு அவசியமா கிடையாது. 250 கோடி சம்பாதிக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சாலே போதும். அந்த பணத்தை விட்டுட்டு எதுக்காக அவர் இதுக்கு வரணும்னு முதல் தாட் அதை யோசிச்சாலே இதுக்கான அர்த்தம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசனே. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். இந்த நிலைமை எனக்கு இருந்தால் போதும். நான் இதுக்கு மேலே நான் மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாருல, அதை நம்ம வரவேற்போம். அதை வரவேற்கணும்னு நாங்களும் நினைக்கிறோம். அது மாற்றத்தை அவர் இதிலே நடிச்சுன்னு இருக்கிறப்பவே இவ்வளோ நல்லது பண்ணுறவர், நம்மளுக்காக வந்தால் நம்மளுக்காக இன்னும் நல்லதை பண்ணுவார் நாங்கள் நம்புகிறோம். அதனால கண்டிப்பாக வரவேற்போம். கொடி உண்மையாலுமே சொல்லணும்னா தமிழக வெற்றி கழக தலைவர் வெற்றி கழக கொடியை இன்று ஏற்றிட்டாரு. 2026 தமிழக அரசியல் வரலாற்றிலே புது ஆட்சியை தளபதி விஜய் தலைமையில் நடக்க தான் போது வெற்றி கழகம். அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாமே வாகைப்பூ வெற்றி சுடுவாங்க. அதுதான் மன்னர்களின் தளபதியாக இப்போது யானை பலம் கொண்ட கட்சியை வாகைப்பூ. எங்கள்கிட்ட பலமான படைகள் இருக்குது. அந்த வாகைப்பூவை மன்னர்கள் தான் மக்கள்னு தளபதி அப்பவே சொல்லிட்டாரு. அந்த மன்னர்கள் மூலம் 2026 வெற்றி பெற்று இந்த வாகைப்பூ வெற்றி கொடியை 2026 ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு தலைமை செயலகம் மேலே எங்கள் தளபதி விஜயனை பறக்க விட போகிறாரு. ஏழை எளிய மக்களுக்கு இதுவரை அரசியல் ஆட்சி இல்லாத ஒரு புது யுக ஆட்சியை தளபதி முதலமைச்சர் தான் தர போறாரு. 2026 நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி விஜயன் அவர்கள் மட்டும்தான். அவருக்காக 234 தொகுதியிலும் கழக தோழர்களும் சிங்க பெண்களும் இரவுகள் பாராம உண்மையாக உயிராக வெயில் மழை பாராம தளபதி விஜயனுக்காண்டியும் தமிழக வெற்றி கழகத்துக்காண்டியும் வெற்றி கழகம் ஆரம்பிச்சதிலே வெற்றி அடைஞ்சிருந்து வரலாறு காணாத சாதனைகள் படைக்கும் அப்படின்னு இந்த பொன்னான நேரத்தில் தளபதி விஜய் நாங்கள் கொடி ஏற்றிட்டாரு. எங்களுக்கு வழியை காட்டிட்டாரு. மக்களுக்கு ஒரு மறுமலர்ச்சியை ஏற்றிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்றைக்குமே அதான் நான் இன்னொரு தடவை என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, பலம்னாலே நம்ம யானையை தான் சொல்லுவோம் சாதாரணமாக. ஆனால் ஒரு யானை பலத்தையும் நம்ம சொல்லும்போது இதில் எங்கள் தளபதியார் 2 யானை பலத்துக்கு சமமாக அவங்கள ஒப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் இதில் பார்க்குறோம். வாகை மலருங்கிறது பண்டைய காலத்தில் ஒரு வெற்றியின் சின்னம். அதாவது அரசர்கள் வெற்றி பெற்று வரும்போது வாகை மலர் சூடி வருவாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் தளபதியார் வாகை மலரை இந்த கட்சி கொடியில் கொண்டு வந்திருக்காங்க. 2026 இதே தளபதியாருக்கு நாங்கள் வாகை மலரை நாங்கள் கண்டிப்பாக பரிசீலிப்போம். கொடியில் பார்த்தீங்கன்னா வாகை பூ இருக்குது. ஆதி தமிழர்கள் ஆதி காலத்தில் குழந்தைங்க விளையாட போகும்போது வாகை சூடிவா மகனேன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். எல்லாமே நாங்கள் ஒரு வெற்றி வாகை பூவான்னு பார்க்குறோம். யானை பலத்தில் போரில் சந்திக்கிற ஒரு பலமானு பார்க்குறோம். இதெல்லாம் தளபதி எங்களுக்கு ஒரு சொல்லாமல் இந்த கொடியில் இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். கொடி நாங்கள் பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சு இருக்கோம். கண்டிப்பாக இந்த கொடி ரெட்டு மஞ்சள். என்னுடைய மேரேஜ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தேன். அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த கலர் தான் நாங்கள் கொடியாக நாங்கள் பயன்படுத்தி பேனருக்கு எல்லாமே ரவுண்ட்ஸ் கொடியிலேருந்து எல்லாமே இதை தான் யூஸ் பண்ணோம். இன்னைக்கு அதே கொடி தான் வந்திருக்கணும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் என்னுடைய கல்யாணத்தில் தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் முதல்ல அதை நாங்கள் கணிச்சு அதை வச்சோம். அதேமாரி கண்டிப்பாக நடந்திருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கொடி அருமையாக இருக்குது சார். அது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஒரு மாற்று இது வராதான்னு சொல்லி எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா ஏங்கிட்டு இருந்தாங்க. அதை மாற்று கட்சியாக இப்போ தளபதி 2026 கம்பல்சரி முதலமைச்சராக வருவார். வரும் காத்திருந்தோம், வந்துட்டாரு, கொடி ஏற்றிட்டாரு, மாநாடு போட போகிறாரு. மாநாட்டில் அவர் அறிவிக்கப்படி நாங்கள் தொண்டர்கள் எல்லாமே கட்சி நிர்வாகிகள் எல்லாமே சேர்ந்து அவர் சொல்கிறபடி நல்லது செய்வோம் எல்லா ஏரியா. என்ன மாதிரியான மாற்றங்கள் இப்போ அவர் ஆல்ரெடி எப்படி சொல்றது, அவர் உள்ள கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பண்றாரு. குழந்தைங்களுக்கு ஹெல்ப் இன்டென்ஷன்லேருந்து 10th 12th பாஸ் ஆனதுலேருந்து எல்லாமே அவராக தான் பண்றாரு. ஸோ அவர் இதுக்கு மேலே அவரை கட்சிக்குள்ள இது பண்ணோம்னா இதோட நல்ல கிரேட்டாக ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
கல்வி கடன், விவசாயம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி விட்டது எல்லாமே இவர் செய்வாருன்னு நினைக்கிறோம். செய்யணும், செஞ்சா நல்லா இருக்கும். நடிகர் விஜய் அப்படிங்கறத தாண்டி அரசியல் ரீதியா ஒரு மக்கள் தலைவரா உங்களுக்கு எந்த அடிப்படையில் நம்பிக்கை பெற்றாங்க? நடிகர் விஜய் அண்ணன் இருக்கும்போது நாங்கள் சாதாரண ரசிகராக ஒரு தொண்டனா நாங்கள் அவருக்கு 20 வருஷமாக நாங்கள் அவருடைய படத்தில் அவருடைய எல்லா படத்துக்கும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணி அவரை கொண்டாடி நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் அவரை செலிப்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மாற்றாக நாங்கள் அடிப்படை இதுலேருந்து நாங்கள் மேலே வரணும், நாங்கள் கழக ரசிகர்களாகவே இருக்கக்கூடாது, கழக நிர்வாகிகள் ஆகணும், தொண்டர்கள் ஆகணும் சொல்லிட்டு தளபதி கட்சி தொடங்கி எங்களை இந்த அளவுக்கு இவ்வளோ கௌரவப்படுத்தி எங்களை இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறது பெருமையாக நினைக்கிறோம். எவ்வளோ நம்ம நடிகருக்கு இருக்கிறாங்க, அவங்க ரசிகர்லாம் காலமே நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்காக போஸ்டர் ஓட்டுவாங்க, கத்துவாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு பலன் அவங்களுக்கு கிடைச்சிதான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்லுவேன். 20 வருஷமா 25 வருஷமா நான் கத்தி என் தொண்டை வலிக்கு ஏற்ற ஒரு மரியாதை தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் நிற்க பெருமைப்படுத்துகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே அது தெரியும் எப்படி நாங்கள் தயாராகிடுன்றது. நாங்கள் இன்றைக்கே அதை ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காரு. மூட முடிக்கிறது இன்றைக்கி அறிமுகப்படுத்தின பாட்டும் சரி, கொடியும் சரி, தமிழுக்கு எங்கும் ஒழிக்க போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கொடி பறக்க போகுது. 2026 தளபதி இன்றைக்கு கட்சி கொடி, 2026 கோட்டையில் கொடியாற்ற போகிறாரு. கண்டிப்பாக நாங்கள் அதை எதிர்பார்த்து நாங்கள் முழு மூச்சாக அவருக்காக. ஆமாம் நாங்கள் அப்படி தான் இன்றைக்கி நினைக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஜெயிச்சு ஒரு உறுதிமொழி அடிக்கிற மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி ரொம்ப நாங்கள் சந்தோஷப்பட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உறுதிமொழியே பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஜாதி மதம் ஒரு இனம் எல்லாமே கடந்து ஒரு நல்ல வழிக்கு ஒரு நல்ல தலைவன் எங்களை கொண்டுட்டு போகிற ஒரு உறுதிமொழியாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். நாங்கள் ரொம்ப இன்றைக்கி அவர் தளபதி கட்சி கொடி ஆரம்பித்து இன்றைக்கி உறுதிமொழி எங்களை ஏற்றது. 2026 ஜெயிச்சு அவர் முதலமைச்சராக எங்களை உறுதிமொழி ஏற்க வைக்கிற மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி ஒரு முன்னோட்டமாக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷப்படுறோம். இல்லை, எங்களுக்கு என்னன்னா இடம் பிரச்சனை தான். அதாவது நாங்கள் சேலத்தில் இடம் பார்த்தது, அதுவும் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது. அதாவது ஓப்பனாக சொல்லலாம், எல்லா மீடியாக்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா இன்னைக்கு டிவியில் எல்லாம் பார்க்காதவங்க இல்லை, செல்லில் வச்சு பார்க்காம இல்லை, எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா மாநாட்டுக்கு இவங்க திமுக தான் அழுத்தம் கொடுத்ததுன்றது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஆமாம், கண்டிப்பாக பயப்படுறாங்க, உண்மையாக பயப்படுறாங்க. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது எல்லாருக்குமே மக்களுக்கே தெரிஞ்ச கதை தான். இதுவே எங்களுக்கு ஒரு வெற்றி. ஏன்னா தளபதி படம் வந்தாலே அரசாங்கம் பயப்படுன்றது எல்லாருக்குமே தெரியும். தளபதி நிற்கும் போது எல்லாருமே பயப்படுறாங்க. அப்போ தமிழ்நாட்டிலே கால் பதியும் போது ரொம்ப பயப்படுறாங்க எல்லாருமே. வெறித்தனமா இருக்கும். அவர் இதுல சொல்ல போனா வெறித்தனமா இருக்கும் அரசியல். இப்பவே பாத்துக்கங்களேன் எவ்வளவு இடையூறு பண்றாங்க. இது பண்ண வேணாம், அதை பண்ண வேணாம், இங்க வைக்க வேணாம், மாநாடு இங்க வைக்க வேணாம். இப்ப 500 பேருக்கு 5000 பேருக்கு பர்மிஷன் கேட்டாங்க, நாங்க தரமாட்டேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா இப்ப இதுல இவ்வளவு கூட்டத்தை காட்டிட்டாக்கா அவங்களுக்கு எதிர்ப்பா இவ்வளவு பேருக்கு அவங்களுக்கே பயம் வந்துருச்சு, பயப்படுறாங்க. இதை பார்த்து பயப்படுறதுனால அவங்க அந்த பர்மிஷன் எல்லாம் கொடுக்காம தட்டி கழிக்கிறாங்க. நீங்க என்னதான் கொடுக்கலாம், நாங்க கண்டிப்பா 26 வரோம்னு சொல்லிட்டுமே, இனிமே இதெல்லாம் தடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? கண்டிப்பா அதே மாதிரி மாநாட்டுக்கு எங்களை ஒரு 10 லட்சம் பேர் தான் சொன்னாரு. ஆனா அதை விட அதிகமாவே இருக்கும், காத்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பா எங்களுக்கு இந்த இடமே எங்களுக்கு பத்தாதுன்றது தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா சாப்பாடு போடணும், வண்டி நிப்பாட்டணும், அதுவே 20-30 ஏக்கருக்கு மேல அதுவே எங்களுக்கு பத்தாது. ஆனா அங்க இருக்கிறது திண்டிவனத்துல இருக்கிறது, அதாவது திண்டிவனம் தாண்டி வீசாலைன்ற கிராமத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா 80 ஏக்கர் தான். அது 80 ஏக்கர் தான் அங்க இருக்கிறது. அந்த 80 ஏக்கர் எங்களுக்கு பத்தாது. இதுதான் உண்மை. ஏன்னா அது அறிவிச்ச அன்றைக்கே மறுநாளே நாங்கள் போயிட்டு அந்த இடத்த நாங்கள் திண்டிவனம் பக்கத்தில் வானூர்லேருந்து தான் வந்திருக்கோம். வானூரில் நாங்கள் எல்லாமே போயிட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டோம். அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்த வேலை செய்யக்கூடிய ஆளும் நாங்கள் தான்.